தையல் பழகணும்னு சரியான ஆசை. ஏன்னு சொன்னால் படிப்பும் கொஞ்சம் ஏஎல் படிக்கலை. ஓஎல் வந்து கணிதம் எக்ஸ் இல்லை, அதால் ஏஎல் படிக்கலை. 2ஆம் தரம் எழுதுறதுக்கும் அப்பா வந்து கொஞ்சம் அப்பா ஆரம்பத்தில் குடிக்கிற எங்களை கொஞ்சம் கவனிக்கிறல. அதனால் அம்மா வந்து வெளிநாடு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடே கிடைக்கும். அப்போ அந்த டைமில் நாங்கள் 5 பேர், 2 தம்பி 2 தங்கச்சி, அவங்கள நான் தான் பார்க்கணும். அதெல்லாம் நான் 2ஆம் தரம் எழுதலை. அதுக்கு பிறகு 21 வயசில் கல்யாணம் முடிச்சுட்டேன். அதுக்கு பிறகு பிள்ளை பிறந்தது எனக்கு. அதுக்கப்புறம் அப்பா சேர்த்துட்டேர். தங்கச்சியும் அம்மாவும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கூலி வேலை செய்கிறவர். இப்போ அம்மாவையும் பார்க்கணும், 2 பிள்ளைகள் இருக்கு எனக்கு. எங்களோட தங்கச்சியும் பார்க்கணும். அவள் படிச்சுட்டு இப்போ இருக்கிறாவும். அந்த டைமில் அவர் படிப்பு செலவு. அதால் ஏதாவது அவருக்கு நம்மளால் இயன்றதை அவருக்கு செய்யணும். வீட்டில் இருந்து பிள்ளைகளையும் பார்க்கணும், அவருக்கும் உதவி செய்யணும்ன்ற எண்ணம் எனக்கு தோணுது. அப்போ அதுக்கு வந்து தையல் தெரியாது. தையல் அதுக்கும் காசு தேவை. இங்க 10,000 20,000 வேணும். அதுவும் ஃபுல்லா சொல்லி தர மாட்டாங்க. இங்க இந்த இவங்க சொல்லித்தர மாதிரி இல்ல, சொல்லி தர மாட்டாங்க. இவ வந்து நாங்க வந்து இப்ப இங்க இருந்து வெட்டிட்டு போனாலும் ஏதாவது டவுட்னு சொன்னா அவரு நம்பர் இருக்கு, கால் பண்ணோம்டா இப்ப இந்த டாட்ஸ் போடணும், எவ்வளவு அளவுல போடணும்னு சொன்னா உடனே சொல்லி தருவாங்க. எந்த டைமும் சொல்லி தருவாங்க. ஆனா இது நாங்க காசு கொடுத்து செய்யறோம்டா அவங்க அப்படி எல்லாம் இல்ல. அதுவும் இங்க பழக்க மாட்டாங்க. மூதூர்ல டவுன்ல இங்க இருந்து நாங்க போகணும். ஆட்டோக்கே போய் வர்றதுக்கு 600 ரூபா வேணும். 600 ரூபா வேணும். அதுவும் இடையில கொஞ்சம் தெரியும், நீங்க வந்திருப்பீங்க பாலம் எல்லாம், அதுல கொஞ்சம் பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு. நாங்க தனியே போகலாம். போறோம்டா வீட்டரோட தான் போகணும். இது வந்து இப்ப பிள்ளையில ஒரு 2-3 மணிக்கெல்லாம் வீட்டை பக்கத்துல விட்டுட்டு இங்க வசதி தானே, எங்களுக்கு பக்கத்துல தானே வந்து கொள்ளலாம். அதனால எனக்கு வந்து இந்த தையல் நீங்க வந்து பழகினது வந்து நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். எங்களோட படிப்பிச்ச டீச்சருக்கு தான் அவ அவ்வளவு சிரமத்திலே எங்களுக்கு எந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி கொண்டு நகர்த்தலாம் எதிர்பார்க்கிறோம். நான் வந்து எனக்கு முக்கிய ஆசை வந்து நாங்க இப்ப 9-10 பேருமே வந்து ஒன்றா இருந்து செய்யறதுக்கு தான் எங்களுக்கு விருப்பம். அதனால நாங்க ஒரு மிஷின் காணாது எங்களுக்கு. கடைசி இப்ப மிஷின் இருந்துச்சுன்னு சொன்னா, குறிப்பிட்ட அளவு மிஷின் இருந்துச்சுன்னு சொன்னா வெட்டு கொஞ்சம் பேர் வெட்டினா அந்த வெட்டுற டைம்ல 5 பேர் தைப்பாங்க. அதே நேரத்துல எங்களோட ஆசையும் வந்து எங்களை போல எவ்வளவு பேர் எங்களோட ஊர்ல இருக்காங்க. கொஞ்சம் எங்களோட ஊர் வந்து டியூஷன் அதுதான் தான் படிப்போம். வசதி இல்லாத கடையும் இல்லை. கடை இல்ல, இங்க உடுப்பு கடை டவுனுக்கு தான் போகணும். விக்கலாம். இங்க ஒரு பிறந்த நாள் 5 பிள்ளைக்கு பிறந்த நாள் வேண்ட காசு இல்ல, 5 மணிக்கு தான் காசு தரணும்னு சொன்னா டவுனுக்கு 5 மணிக்கு பிறகு போய் வேண்ட இல்லாத தானே. இதே எங்களோட ஊருக்குள்ள நாங்க போட்டு வித்தோம்னு சொன்னா கண்டிப்பா வந்து வேண்டுவாங்க. விலையும் அவங்ககிட்ட விலை அவங்க இப்ப 500 ரூபாய்க்கு விற்கிறாங்கண்டா நாங்க ஒரு 450 ரூபாய்க்கு வித்தோம்னாலும் 50 ரூபா தானே குறைச்சு விற்கிறோம். அப்ப எங்களை தானே வருவாங்க. ஏன்னு சொன்னா ஆட்டோ காசு கொடுத்து அவங்க போகணும், ஆட்டோ குறையா போகணும். ஒரு மெஷின் இருந்தா 10 பேருக்கு மெஷின் இருந்தா தைக்கலாம். எங்கட குடும்ப பாரம் வந்து குறையும். எங்கட வீட்டுல வந்து நாங்களும் கொஞ்சம் வருமானம் ஈட்டணும்னு சொன்னா எங்கட வீட்டுல எவ்வளவோ எங்களுக்கு எல்லாரும் முக்காவாசி பழகித்தோம். நாங்க ஏன்னு சொன்னா இந்த எல்லாத்துலயும் 2 ஒன்று தானே தைச்சிருக்கோம். தைக்க தானே அனுபவம் வரும். அதனால நாங்க தைக்கணும், இன்னும் தைப்போம். தெம்பி இருக்கு எனக்கெல்லாம். நான் என் ஹஸ்பண்டோட நான் அவருக்கு பக்கம் பலமா நிற்பேன் நம்பிக்கை இருக்கு எனக்கு. அம்மாவையும் என் ஹஸ்பண்டையும் நான் பார்ப்பேன். இப்பயும் தான் நாங்க இப்ப இங்க தையலுக்கு வந்த பிறகு நல்லா டிவி பாக்குறதே இல்ல. அந்த இங்க கொண்டு வரத வச்சு ஒரு பேப்பர்ல வெட்டியோ ஏதோ ஒரு வகையில தையல் எல்லாம் கட்டிங் வச்சிருக்கோம். அதை பார்த்து நம்ம கிட்ட அம்மாவுக்கு சாரி பிளவுஸ், அம்மாவோட பழைய பிளவுஸ் எல்லாம் எடுத்து மிஷின் ஒண்டி போய் வேற எனக்கு வேண்டி தந்திருக்கேன் கிட்ட. அந்த மிஷினை வச்சு நான் இங்க இந்த தையல் பழகின பிறகு அந்த மிஷின் இந்த கட்டிங்கை வச்சு அம்மாவோட சாரி பிளவுஸ் ஒன்று எடுத்து பழைய பிளவுஸ் எடுத்து வெட்டி வச்சு தைக்கிறேன். அதால உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன், எங்க டீச்சருக்கு நன்றி சொல்றேன்.